வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டாவது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அது இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இறந்ததற்கு பின் நாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த டாபிக். ஸோ பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ், ஸோ கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மாவுடைய நடவடிக்கைலாம் கொஞ்சம் மனக்காயங்கள், ஸோ மனசில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகும்போது கொஞ்சம் ரணங்களை கொடுத்துரும், கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குடும்பத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ 2, 7, 9 சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக 12 போகிறார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிறது சனியுடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிகள், ஏதாச்சும் வந்து வீட்டில் ஒரு விசேஷமோ திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களது முயற்சிகள். ஸோ முயற்சிகள், இளைய சகோதரம், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதன் வந்து உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குன்னு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சியில் வந்து பெரிய வெற்றிகள், அதுக்கான நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாருங்க. ஸோ சந்திரனுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு சிறப்பான பலன்கள். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் பார்க்கும்போது அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் சௌகரியங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாக வந்து மேஷத்தில் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறது சுக்கிரனுடைய ஸ்டாரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய செலவுகள், ஸோ சுப நிகழ்ச்சி சார்ந்த செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்மந்தமான விஷயங்களை 6ஆம் இடம் சொல்லும். ஸோ அந்த மாதிரி வேலையில் வந்து என்ன மாதிரி விஷயங்களோ திடீர்னு ஒரு நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பணம் வருமானம், நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ் இருந்தாலே வந்து ஒரு பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் அலைச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக அலைச்சல் நிறைய இருக்கும். வியாபார ரீதியான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா கூட செல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறது, இல்லை வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கிறது, வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது வீடு, சொத்துக்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய தந்தை சம்மந்தமான சொத்துக்களும் அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள், டென்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஐயோ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லையோ, நம்ம ஊரில் இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமோ, இங்கே வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த செவ்வாய்ங்கிற ஸ்டாரில் போகிறதுனால அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதே மாதிரி அப்பாவுடைய உறவுகள், ஸோ அப்பா சார்ந்த உறவுகள் வந்து நமக்கு ஒரு மனக்காயங்கள் இருக்கும், கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அப்பாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல், நிறைய பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் வளர்ச்சி இருக்குன்னா வளர்ச்சிகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான அலைச்சல்கள் நிறைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது இளைய சகோதரருக்கு மூத்த சகோதரரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மூத்த சகோதரர் வந்து அடுத்த கட்டத்தில் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். 12ல் உள்ள வந்து கிரகம் வந்து குரு.
12ல் வந்து நிறைய கிரகம் இருக்கும்போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தூக்கம் இருக்காது. ஸோ தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது இருக்கணும் சும்மா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அப்ளை. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்க்க போகிறதுனா இறப்பு. ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தா இறப்புங்கிறது என்னைக்காச்சும் வரணும் கண்டிப்பாக வரப்போகிறோம். ஸோ இறந்த பிறகு நமக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் வரை. ஸோ குறைஞ்சபட்சம் 2 மாதங்கள். ஸோ நிறைய இடங்கள் வந்து 2 மாதங்கள்ன்றது வந்து ஜென்ரலாக இருக்கும். சில இடங்களில் 4 மாதங்கள், ஒரு சில கட்டங்களில் மட்டும் 6 மாதங்கள் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தான் வந்து அது இறந்த அந்த நட்சத்திரம் எங்கே வருதோ ஸோ அதுக்கான வீடை மூடி வைக்கிறதுன்னு வாங்க. அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும். அந்த ரூம் அவர் யூஸ் பண்ண ரூமை மூடி வச்சுருவாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க. அவர் யூஸ் பண்ண துணியை வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டான இருக்கிறதே துணுண்டு ரூமில் இருக்கும்போது சைடில் வந்து அவங்க உபயோகித்த துணியையும் ஒரு விளக்கு வைப்போம். அந்த எண்ணெய் ஒரு வெண்கல கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு விளக்கு போடும். ஏன்னா வந்து அந்த ஆத்மா வந்து அங்கே இருக்கும்பொழுது அந்த அவருடைய கர்மாக்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இது வந்து மூடுறதுனும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இறந்த பிறகு என்ன ஆகும்? ஸோ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படி நடக்கும் நமக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய புக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம் அப்படின்போது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தருடைய ஒரு புக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதைங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு சாப்டர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இறந்துருவார். ஸோ குரு இறந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு ஒளி வடிவமாக அவர்கிட்ட முன்னாடி தோண்டி பேசுவாருங்க. ஸோ அந்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகியின் சுயசரிதை புக்கே வந்து ரொம்ப சூப்பரான புக்கு. ஸோ அதில் அந்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ பாடுறா உலகங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இதுதான் உலகம், இதுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு. பட் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். இப்போ இது நடுவில் சூரிய குடும்பம் நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ இந்த நிறைய சூரிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு நடுபிம்பமாக ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒளி வட்டம் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்வார். அப்போது நம்ம பிறந்தவருங்க என்ன பண்ணணும் அப்படின்போது நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களும் போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போவாங்க. ஒரு உலகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக அந்த பரம்பொருளோட இணையிறது தான் வந்து லைஃபுடைய ஒரு கோலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆன்மா வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது சொல்லுவோம். என்லைட்மெண்ட்டுங்கிறது அது இறைவனோடு ஒன்று சேருதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பழைய புத்தகங்களில் பழைய அந்த ஞான நூல்கள்லாம் வந்து அந்த விஷயங்களே சொல்லியிருப்பாங்க. இறைவனோட ஒன்றுதல். ஸோ அது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறதை வந்து அவர் அழகாக வந்து அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இந்த நமக்கு மனித பிறவிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து அவங்களுடைய வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது நம்மளால் தான் முடியும். ஒரு நாயாவோ நரியாவோ வேற ஒரு ஜீவராசியாவோ புழு பூண்டு இந்த மாதிரி ஒரு புழுவாகலாம் பிறந்தோம்னா நமக்கு அந்த அறிவு இருக்காது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த அறிவுக்கான விஷயங்கள் தேடல்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இது சாத்தியம். ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போதே குடும்பத்திற்காக உழைக்கிறோம், எல்லாருக்குமே சாப்பாடு போடணும், இவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் விஷயம்லாம் தாண்டி நம்மளை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றணும். அதுக்கு தேவை என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். மனசு அமைதி ஆக ஆக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றணும், அந்த கோயில் இந்த கோயிலெலாம் சுற்றினா தான் ஞானம் கிடைக்கும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு அமைதியான ரூமு. ஸோ அமைதியான ரூமில் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க. நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உடைய மனசை அமைதிப்படுத்தும் போது உங்களுக்கு உடல் தனியாக உள்ளம் தனியாக பிரியறதை கூட சம்டைம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது. ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் உங்களது ஆன்மா வந்து இறைவனை தேடி போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிடேஷன், சாண்டிங், நல்ல ஒரு இறைவனோட ஒன்றுதலை வந்து ஸ்டார்டிங்கை ஏற்படுத்திட்டிங்கன்னா இருந்ததுக்கப்புறம் ஒரு இறைவனோட ஐக்கியமாகிற ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நீங்கள் மாற முடியும்.
இது வந்து யோகி இன் சுயசரிதங்கிற ஒரு புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு. நீங்கள் முடிஞ்ச அதை வாங்கி படித்து கூட பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோருமே வந்து இறைவனை தேடுவோம். இறைவனுக்காக ஒரு அமைதியான ரூமில் வந்து ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ masterlakshmi.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.